லோகேஷ் கனகராஜ் சார் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, நான் ரொம்ப பெருமையாக சொல்லிப்பேன். ஏன்னா சினிமா இண்டஸ்ட்ரியில் நான் வந்து 9 வருஷம் ஆச்சு. இந்த 9 வருஷத்தில் வந்துட்டு நான் 6 படங்கள் கிட்ட நான் பண்ணியிருக்கேன். ஸோ 6 படங்கள் பண்ணது இல்லாமல் நான் 22 ஹீரோஸோட வந்துட்டு ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்கள வந்துட்டு கன்வின்ஸ் பண்ணியிருக்கேன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் வந்துட்டு லைக் இவ்வளோ தான் இவங்க படம் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க கூட நம்ம ஒர்க் பண்ணுமா அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. ஆனால் லோகேஷ் கனகராஜ் இந்த 9 வருஷத்தில் ஒரு பெரிய டேரக்டர்ஸ், ஒரு டாப் டேரக்டர்ஸில் நானும் ஒருத்தங்கிற மாதிரி அவர் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஸோ அதுவே வந்துட்டு ஒரு பெரிய விஷயம், ஒரு பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம்னு கூட சொல்லலாம். அண்ட் இன்னொரு சைடு வந்துட்டு அவர் சொன்ன இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி கூலி படம் எல்சியூ டைம் டிராவல்குள்ளே வரும்னு நான் சொல்லலை. ஸோ ஆடியன்ஸாகவே அவங்க நினச்சிக்கிட்டாங்க. ஆடியன்ஸ் எக்ஸ்பெக்டேஷனுக்கு படம் எடுக்க முடியாது. ஆனால் நிறைய பேர் வந்துட்டு லோகேஷ் கனகராஜ் அண்ட் ரஜினிகாந்த் சாரோட காம்போ வந்துட்டு இப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு நினைக்கிற ஒரு விஷயத்தை யாருனாலையும் தடுக்கவும் முடியாது. அண்ட் இன்னொரு விஷயம் அவர் சொல்லியிருந்தாரு என்னன்னா, இந்த மாதிரி ஃபியூச்சரில் அனிருத் சார் இல்லாமல் நான் வந்துட்டு படம் பண்ண மாட்டேன். ஏன்னா கண்டிப்பாக எல்லா படத்துலையுமே வந்துட்டு அந்த படம் பேக்ரவுண்ட் மியூசிக்காக செம்மையாக போகுதுன்னா அதுக்கு காரணம் வந்துட்டு அனிருத் சார் தான். ஸோ அவரோட பிஜிஎம்னாலே வந்துட்டு நிறைய படம் வந்துட்டு மாசாக ஓடிட்டுருக்கு. ஸோ அதனாலே வந்துட்டு இவர் சொன்னார், ஃப்யூச்சரில் அனிருத் இல்லாமல் நான் படம் பண்ண மாட்டேன். இன்கேஸ் இப்போ அனிருத் சார் வந்துட்டு சினிமா விட்டு போயிட்டார் அப்படின்னா அப்போ மட்டும் யோசிக்கலாங்கிற மாதிரி லோகேஷ் கனகராஜ் சார் சொல்லியிருந்தாரு.